அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் இருக்கோம். ஐயா அவங்க வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்காக பூமி பூஜை இன்றைக்கி பண்ணோம். இந்த பூமி பூஜை எப்படி பண்ணோங்கிறத வீடியோவில் காட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிளான வீடியோ, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுறீங்க. பூஜையிலேருந்து நம்ம ஒரு வீடியோ தொடர்ந்து பண்ணலாங்கிறதுக்கு பூஜை வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ சிறப்பாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சைட்டை இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பூஜை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பூமி பூஜை ஈசான மூலையில் வந்து பில்டிங்கோட உள்ளே வரணும். பூஜை வந்து என்றைக்குமே பில்டிங்க்கு உள்ளே தான் வரணும், வெளியில் போடக்கூடாது. ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பின்பற்றுறதே பில்டிங் உள்ளே தான் வச்சு போடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து திண்டம் வச்சு சுற்றி தண்ணி ஊற்றி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. மேஸ்திரியோட விருப்பத்துக்கு பண்ண சொல்லிட்டேன். வடிவேல் மேஸ்திரி நம்மளோட மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ப்ராஜெக்டில் இணைஞ்சிருக்காரு. பூஜைக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சுருக்காங்க. மஞ்சள் விநாயகரை பிடிச்சி அவருக்கு வந்து எல்லா இதுவும் பண்ணிவிட்டு மஞ்சள் கும்பு, அதில் வந்து நவதானியம்லாம் கட்டி மஞ்சள் கும்பு கட்டி வேப்பங்குச்சியில் வந்து கட்டி வச்சுருக்கோம். தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் அனைத்தும், பழங்கள், ஸ்வீட்டு அனைத்தும் வச்சு 3 குடம் தண்ணீர் வேணும் நம்மளுக்கு பூஜைக்கு. முடிந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சில்வர் குடம், பித்தளை குடங்கள் பயன்படுத்தலாம். முடியலைன்னா இந்த மாதிரி ஒரு குடமாவது சில்வர் குடமும் மற்ற குடங்கள் பயன்படுத்தலாம். 9 கிரகத்துக்கும் 9 செங்கல் அந்த மாதிரி வச்சுருக்கோம். சூரியன் வணங்கி, இஷ்ட தெய்வங்களை வணங்கி, நவதானியெல்லாம் விட்டு இன்றைக்கி நம்ம இங்கே வந்து பூமி பூஜை செய்ய போகிறோம், வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி வணங்கி நம்ம வேலையை தொட போகிறோம். இந்த வேலை வந்து நம்ம சிறப்பாக வரணும், எல்லாேருக்கும் செஞ்சு தர மாதிரி ஒரு நல்ல வீடு அமையணும். எல்லாேருக்கும் வந்து நம்ம ஒரு தரமானதாகவும் அழகானதாகவும் ஒரு சிறப்பான ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஐயாவுக்கும் சிறப்பான ஒரு வீடு வந்து இங்கே கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய தெய்வங்களையும் வேண்டி நம்ம வந்து இங்கே வந்து பூஜையை போடுறோம். ரெடி பண்ணுங்க மிஸ்ரே. தண்ணி அப்புறம் தாங்க ஊற்றுவாங்க. ஒரு ஊர்லேயும் ஊர் மாதிரி இருக்கும். மேஸ்திரியோடைய பொருளை சொல்லியாச்சு. அங்கே கல் இருக்கு பாருங்க. கருப்பாறையில் உடைச்சா அந்த இது ஆமாம் நேர உடையும் பாதி. அப்போ இதுலேருந்து அது வெள்ளம் வாங்கியிருக்காங்க. எத்தனை அடி? 14 அடி. இதுதான் கல். இது கிளீன் பண்ண வைக்கணுமே. வெயில் நேரத்தில் கிளீன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நல்ல காஞ்சி போகும். அப்புறம் தண்ணி வரும், காவேரி தண்ணி. தண்ணி கொஞ்சம் வேணுமா? அப்படியே ஊற்ற ஊற்ற சும்மா ஊற்றுங்க சுற்றி
ஊற்றுங்க, இன்னும் ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும் மீதி வச்சா போதும். போதும். இந்த கொடுத்த எடுத்து கொடுப்பா, அதை வாங்கிட்டு. அதே மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் வை லாஸ்ட்டு. நல்லா சாய்ச்சி ஊற்றுங்க, பொறுமையாக ஊற்றுங்க. போதும். போதும் வாங்கி. கொஞ்சம் வை. போதும். போதும். ஒரு நல்ல வெத்தலை எடுத்து அந்த சூடத்தை எடுத்து கொடுப்பா. உள்ளே இருக்கிற வெத்தலையும் சூடம் கொடு. ஊற்றுங்க, அதெல்லாம் ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்று. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஊற்றுங்க. சுற்றி ஊற்றுங்க. ஓகே. அதை வாங்கிக்கோங்க மிஸ்திரி. அகலில் எரிதி பாருங்கள், அப்படியே பற்ற வச்சிங்க. ஓகே. ஒரு சுற்று மட்டும் சுற்றிங்க. அப்படி. மூணு ரவுண்டு ஃபுல்லாக வந்துருச்சுங்க. கிழக்கே வந்துருந்துச்சு. ஓகே. கல் ஐயா, கல் எடுத்து கொடுங்க. எடுங்க. ஒரு கல் எடுத்து கொடுங்க. சாமியை வேண்டிகிட்டு நல்லா நடக்கணும். இவங்கெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். வந்தவங்க எல்லோரையும் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். பாப்பாவை கூப்பிட்டுங்க, அவங்கள கூப்பிடுங்க. நீங்களும் எடுத்து வைங்க. நீங்களும் வாங்க. அதான் நீங்கள் எடுத்து போட சொல்லுங்க. அந்த இது வச்சுருங்க முதல்ல. அந்த இது எடுங்க. இல்லை அதை எடுங்க. ஐயா, பார்த்து போதும் விடுங்க. அவர் பார்த்து பாரு. அவதானே எடுங்க. எடுத்து கொடுப்பா. ஐயா கிட்ட கொடுங்க. அப்படியே உள்ளே சுற்றி போடுங்க. எல்லாருமே வந்து போடுங்க.
அவர் தான் வளரும் பிள்ளை, அவர் தான் கொடுக்கணும். அடுத்து அவன் பாப்பு வீட்டுக்கு வச்சுக்கிட்டான். மாமி மேலே பிரியமாக இருக்காங்க. பாசமாக இருக்காங்க. ஒரு குலோஜன் எடுத்து கேட்குறானா, உனக்கு வேணுமா? ஒன்பது பேர் தான், கற்று தான் போடுங்க. கடைசி தீபாரத்தனை கட்டிடுங்க. கேட்பானா கேட்கமானா அவர் தெரியும். கேட்காம ஆமாம், கான்செப்ட் பண்ணியிருக்காரு. வந்துருச்சு. அதான் கப்புன்னு இருக்காரு. சாமி கும்பிடுங்க. இல்லை அது பையில் வச்சுக்கங்க, உங்களுக்கு தரோம் இது. நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி, வீடு வந்து நல்லபடியாக சிறப்பாக கட்டி கொடுக்குறோம். கண்டிப்பாக எடுத்து ஒரு கவரில் போட்டு கொடுங்க மிஸ்டர். கவர் ஒன்று எடுமாப்ல. கவர் இருக்கா? ஐயாவுக்கு கவர் ஒன்று கொடுப்பா. அப்படியே கொடு, அந்த பழத்தோடய கொடு. சார் இதான் சாருக்கு தான். அதை வாங்கிக்கோங்க ஐயா. அங்கே வாங்கி மாப்பிள்ள இதை எடுத்து அங்கே வச்சுங்க. சார் தச்சனை வச்சு கொடுங்க. சரிங்க, நன்றிங்க. இதை ஒரு கவரில் போட்டுருங்க சார். சரிங்க சார். மேஸ்திரிக்கு பணம் வச்சு விடுங்க. பணம் வச்சு விடுங்க. வாங்கிக்கோங்க. சரிங்க சார், நன்றி சார். அவங்களுக்கு வெத்தலை பக்கம் பழம் வச்சு விடுங்க மிஸ்டர். மாப்பிள்ள ஆமா, இந்தாங்க. இது ஐயாவுடைய கவர் கொண்டாங்க. வச்சுருக்கேன். ஒயர் ஒயர் ஒயர். சரி, இங்கே வைங்க. கவர் எடுத்து போட்டோம். அவங்க 2 பேர்த்துங்க. பாப்பா தம்பி. எத்தனை கொண்டு வைங்க.
ஓகே சரி